ஹாய், நான் உங்கள் விகே. நவராத்திரி கதைகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அஷ்டலட்சுமியோட கதைகள் தான். அஷ்டலட்சுமிங்கிறவங்க விஷ்ணுவின் சக்தியான லட்சுமி தேவியோட 8 வடிவங்களா கருதப்படுறாங்க. ஒவ்வொரு லட்சுமியும் ஒரு குறிப்பிட்ட வளம் மற்றும் நன்மைகளை நமக்கு வழங்குறதா நம்பப்படுது. இன்னைக்கு நம்ம அஷ்டலட்சுமியை பத்தி பார்க்கலாம். சிறு சிறு கதைகள் மூலமா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அஷ்டமியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறவங்க ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி தேவியோட தோற்றம் சமுத்திர மந்திரம் என்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியோட தொடர்புடையது. பாலை கடல் மேல தேவர்கள் மற்றும் அசுரர்கள் தியானம் செய்யும் போது பல்வேறு அரிய பொருட்கள் தோன்றினான். அப்போ அதுல ஒரு பெண் தோன்றினாங்க. அவங்கதான் ஆதிலட்சுமி. இந்த நிகழ்வுல விஷ்ணுவோட சக்தியாக ஆதிலட்சுமி தோன்றினான்னு சொல்லுவாங்க. இவங்க நமக்கு வளம் மற்றும் நன்மைகளை தர்றாங்க. ஆதிலட்சுமியை வழிபடும் மூலம் நமக்கு வாழ்க்கையில அனைத்து அம்சங்களும் செழிப்பும் நற்குணங்களும் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது தனலட்சுமி. அடுத்து நம்ம பார்க்க அஷ்டலட்சுமி தனலட்சுமி. நமக்கு தெரியும் குபேரர் நிறைய சொத்து வச்சிருப்பாரு. ஆனா குபேரர் எப்பவுமே தன்னோட இருக்க சொத்தை மட்டும் தான் பார்த்தாரு. அப்போ தனலட்சுமி சொன்னாங்க, சொத்துக்கள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பகிர்ந்தால் அதோட உண்மையான நன்மையை அனுபவிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதனால செல்வத்தை பகிர்ந்து மூலமா மக்களுக்கு நன்மை வைப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம செல்வத்தை விட பாசமே முக்கியம்னு தனலட்சுமி அவங்களுக்கு விளக்குனாங்க. செல்வத்தை பகிர்ந்து வாழ்ந்தால் நெற்பேரும் நன்மையும் பெறலாம் அப்படின்னு தனலட்சுமி பக்தர்களுக்கு கூறுறாங்க. அடுத்து நமக்கு போறது தானியலட்சுமி. ஒரு பஞ்ச காலத்துல ஒரு குடும்பம் ரொம்ப கடுமையா உணவு பற்றாக்குறையில பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க தனது கடைசி உணவுப் பொருளை சேர்த்து தானலட்சுமிய வழிபட்டாங்க. அந்த நாளிலிருந்து அவங்களுக்கு எந்த உணவு குறைக்கு பற்றாக்குறையே ஏற்படல. அவங்க உணவுக்கு பற்றாக்குறை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தானலட்சுமியோட அருள் கிடைச்சது. அவங்களோட செழிப்பும் தன்னம்பிக்கையும் ஏற்பட்டுச்சு. நம்ம தானலட்சுமி வழிபடுறது மூலமா நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படாது. செழிப்பு, ஆற்றல் எல்லாம் ஏற்படும். அடுத்த அஷ்டலட்சுமியில கஜலட்சுமி. ஒரு முறை ராஜாவான ஒரு குபேரர் அவரோட அரண்மனையில அவரோட யானைகளோட வாழ்ந்தாரு. அப்போ அவருக்கு இருக்க மொத்த செல்வங்களையும் யானை மேல வச்சு மத்தவங்க பாக்குற மாதிரி பெருமை காட்டினாரு. அப்போ கஜலட்சுமி தோண்டி சொன்னாங்க, நீங்க இவ்வளவு செல்வங்களை வச்சிருக்கிறது பெருசு இல்ல. அது மூலமா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க மக்களுக்கு அன்பும் அவங்களுக்கு மதிப்பும் கொடுக்கும் போதுதான் அது உங்களுக்கு வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கஜலட்சுமி வழிபாட்டு மூலமா நம்ம தன்னம்பிக்கை, அதிகாரம் மற்றும் வெற்றி பெறலாம். அடுத்த நம்ம பார்க்க போறது சந்தானலட்சுமி. ஒரு குழந்தை இல்லாத தம்பதியினர் சந்தானலட்சுமியை வழிபட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல நன்கு வளர்ந்த குழந்தையோட குரல் கேட்டுச்சு. சந்தானலட்சுமியோட அருள் பெற்று அந்த தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைச்சது. சந்தானலட்சுமி வழிபாட்டின் மூலம் குழந்தைங்க பாதுகாப்பு, நலம் மற்றும் குடும்பத்தோட நற்செல்வம் நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது வீரலட்சுமி. ஒரு முறை ராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னை காப்பாற்றுமாறு வீரலட்சுமிகிட்ட வேண்டிக்கிட்டாங்க. வீரலட்சுமியும் வாளுடன் தோன்றி அவங்கள காப்பாற்றினாங்க. வீரலட்சுமி நம்ம வணங்குறதுனால நமக்கு தைரியம், பொறுமை மற்றும் போராட்டங்கள்ல இருந்து வெற்றி பெறுறது நமக்கு கிடைக்குது. வித்யாலட்சுமிய அனைவரும் அறிவை கொடுப்பதா நம்பப்படுது. ஒரு குரு அவளை வழிபட்டு அறிவில் தலை சிறந்தவரா மாறினாங்கன்னு சொல்றாங்க. கல்வியில் முன்னேற்றமும் அறிவில் சுருக்கமில்லாத அனுபவம் கிடைக்கிறதுக்கு நம்ம வித்யாலட்சுமியை வழங்கலாம். அடுத்தால விஜயலட்சுமியை வழிபாடு செய்தால் ஒரு மனிதன் பல சவால்களிலும் வெற்றி பெறலாம்னு சொல்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறணும்னா விஜயலட்சுமியை வணங்கணும். இந்த 8 தேவிகளும் தான் அஷ்டலட்சுமிகள். நவராத்திரி காலங்கள்ல நம்ம இந்த 8 தேவதைகளை வணங்குறது மூலமா நம்ம செல்வம், கல்வி, வீரம்னு எல்லா நன்மைகளையும் பெறலாம். ஸோ இந்த நவராத்திரி காலங்கள்ல அஷ்டலட்சுமிகளை வணங்கி எல்லா நற்பயன்களையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.